ஹாய் வியூஸ், இன்றைக்கி இந்த பகுதியில் தமிழ்நாடு அட்மிஷன் 2024 TNEA2024 நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அடுத்தடுத்து நம்ம பார்க்குறதுல நம்ம கோர்ஸ் வைஸ் நம்ம இப்போ அடுத்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து காலேஜஸ் ரீஜன் வைஸஸ் வந்து காலேஜஸ் நம்ம பார்த்தோம். ஏன்னா அதே மாதிரி காலேஜஸோட கட் ஆஃப் நம்ம வந்து லாஸ்ட் 5 years என்னென்ன கட் ஆஃப் வந்து காலேஜஸில் ஒவ்வொரு காலேஜஸ் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோர்ஸ் வைஸ் அனலைசிஸ் கேட்டவங்களுக்கு கோர்ஸ் வைஸ் ப்ரீவியஸ் இயர்ஸில் எங்களை மேக்ஸிமம் என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்களோ அந்த கோர்ஸ் வைஸ் நம்ம ஆர்டர் வந்து பெஸ்ட் காலேஜஸ் இல்லை பிளேஸ்மெண்ட்ஸ் எதிர்பார்க்குற உங்களை 100% பிளேஸ்மெண்ட் எதிர்பார்க்குற ஒரு 50 காலேஜஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஓகேங்களா, இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எதிர்பார்க்குற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குற காலேஜஸில் நம்ம அடுத்து பார்க்குற கோர்ஸ் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன்ஸில் இன்றைக்கி காலத்துக்கு இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து எல்லா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா ஐடி ரிலேட்டட், அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் தான் நம்ம மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இது ஒரு மேக்ஸிமம் வந்து யாருமே தவிர்க்க முடியாத ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நம்ம சொல்லலாம். என்னன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இது ஒரு மல்டி டைமென்ஷனல் கோர்ஸ் இருக்குங்களா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மல்டி டைமென்ஷனல் கோர்ஸ்னால் நீங்கள் வந்து இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ண நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஏன்னா அதே மாதிரி ப்ரைவேட் ஜாப்ஸும் நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் ப்ரொடக்ஷன் இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரிங், டெஸ்டிங், டிசைனிங், இது மாதிரி வந்து எக்கச்சக்கமான எலக்ட்ரானிக்ஸ் மாதிரியும் உங்களுக்கு மெக்கானிக்கலில் நிறைய வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. தென் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்றைக்கி டேஸ்லெஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்சடான கோர்சஸ் ரீசெண்டாக உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டாக நிறைய டெவலப் ஆகிறதுனால ஒரு மேனுஃபேக்சரிங் நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதனால் ஜாப் வந்து நிறைய நியூவாக க்ரியேட் ஆகுது. இல்லைங்களா, ஈவன் டிப்ளமோஸ் கூட நிறைய மெக்கானிக்கல் படிக்கிறது இல்லை. அதனால் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கலில் நாளுக்கு நாள் வேக்கன்சிஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இல்லைங்களா, பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. பட் ஆனால் இது ஒரு பக்கம் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் போகிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஒரு ரிஸ்க்கும் இருக்குது. இல்லைங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தவிர்த்து உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். ஏன்னா வந்து உனக்கு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து என்றைக்குமே அழிய போகிறது கிடையாது. டிசைன்ஸ் வந்து என்றைக்குமே எல்லாருக்குமே ஒரு நியூ டிசைன்ஸ் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இல்லை அதனால் வந்து உங்களுக்கு மாடல்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மேனுஃபேக்சரிங்கோ ப்ரொடக்ஷனோ என்றைக்கும் வந்து நிற்க போகிறதும் கிடையாது. அதனால் வந்து இதுக்கான ஜாப்ஸ் வந்து என்றைக்குமே மார்க்கெட்டில் இருக்க தான் போகுது. இல்லைங்களா, பட் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேஸ் வந்து எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் ஓரியன்டாகவே போயிட்டுருக்கீங்க. பட் இது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஆபத்து தான் ஏற்படுத்தும். இல்லைங்களா, அது வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருச்சு. பட் ஆனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்றைக்குமே நம்பி எடுக்கலாம். பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து 100% கேரண்டி உள்ள ஒரு கோர்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு மல்டி டைமென்ஷனல் கோர்ஸு. ஒரு எலக்ட்ரானிக்ஸ் எப்படி ஒரு மல்டி டைமென்ஷனல், எலக்ட்ரானிக்ஸ் ஈஸி, தென் மெக்கானிக்கல் எப்படி மல்டி டைமென்ஷனோ அதேமாதிரி மெக்கானிக்கல் தென் சிவிலும் கம்ப்ளீட்டாக ஒரு மல்டி டைமென்ஷனல் கோர்சஸ். இது எல்லாமே இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாராளமாக எடுக்கக்கூடிய ஒரு கோர்சஸ். சரிங்களா, சரி, இன்றைக்கி நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான ஒரு டாப் 50 காலேஜஸ் இல்லை ரொம்பலாம் நிறைய காலேஜஸ் இருக்குது. பட் ஆனால் டாப் 50 காலேஜஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் லாஸ்ட் இயர் வந்து எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருக்காங்களோ அது தகுந்த மாதிரி பார்த்து. சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குதுன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ். ஓகேங்களா, சிஇஜி கேம்பஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 200லேருந்து 168 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. ஓகேங்களா, தென் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க பிஎஸ்ஜி. ஓகேங்களா, பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் 2006. ஓகேங்களா, கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன். மேக்ஸிமம் 197லேருந்து 169.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டு வந்து எஸ்எஸ்என் சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1315. சரிங்களா, அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். மேக்ஸிமம் 194லேருந்து 147.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து போயிருக்கு. சரிங்களா, தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வந்து தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் இருக்கு. கவுன்சிலிங் கோட் 5008. இல்லை கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன். மேக்ஸிமம் 191.5லேருந்து 148 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. சரிங்களா, தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஐடி கோயம்புத்தூரில் இருக்கிற சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 2007. எங்களா கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன். மேக்ஸிமம் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 191லேருந்து 139.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் அடுத்து பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச். ஓகேங்களா, பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அனதர் காலேஜ். பட் ஆனால் இது வந்து நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். கவுன்சிலிங் கோட் 2377. ஓகேங்களா, மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 189.5லேருந்து 159.5 வரைக்கும்
உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் அடுத்து சென்னை குன்றத்தூரில் இருக்கிற சிஐடி இல்லை கவுன்சிலிங் கோட் 1399 அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். கவுன்சிலிங்கில் உங்களுக்கு லாஸ்ட் வந்து 193.5லேருந்து 157.5 வரைக்கும் போயிருக்கு. தென் அடுத்து ஜிசிடி கோயம்புத்தூர் இல்லை கவுன்சிலிங் கோட் 2005 இல்லை கவர்மெண்ட் காலேஜ் மேக்ஸிமம் 191.5லேருந்து 141.47 வரைக்கும் போயிருக்கு. தென் அடுத்து கோயம்புத்தூரில் இருக்கிற கேசிடி குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 2712 இல்லை மேக்ஸிமம் 186லேருந்து 141 வரைக்கும் போயிருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா சேலமில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இல்லை கவுன்சிலிங் கோட் 2615 இல்லை அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு மேக்ஸிமம் 187லேருந்து 138.5 வரைக்கும் போயிருக்கு. தென் அடுத்து சென்னையில் இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் ரோட்டில் இருக்கிற ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை கவுன்சிலிங் கோட் 1211 அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் மேக்ஸிமம் 187லேருந்து 145 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் அடுத்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற லைலா காலேஜ் கேம்பஸில் இருக்கிற லைலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 1450 இல்லை நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் மேக்ஸிமம் கட் வந்து 192லேருந்து 133 வரைக்கும் உங்களுக்கு போயிருந்துச்சு. தென் அடுத்து காரைக்குடியில் இருக்கிற அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 5901 இல்லை மேக்ஸிமம் 193லேருந்து 134.5 வரைக்கும் போயிருக்கு. தென் அடுத்து கோயம்புத்தூரில் இருக்க ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் வந்து 2718 அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் மேக்ஸிமம் 189லேருந்து 129 வரைக்கும் போயிருக்கு. தென் அடுத்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை பூந்தமல்லி பக்கத்தில் இருக்க கவுன்சிலிங் கோட் 1432 அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் மேக்ஸிமம் 184.5லேருந்து 133.5 வரைக்கும் போயிருக்கு. தென் அடுத்து சென்னை அவுட்டரில் கும்மிடிப்பூண்டியில் இருக்கிற ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 1113 அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் மேக்ஸிமம் 179.5லேருந்து 145 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருந்துச்சு. தென் அடுத்து கோயம்புத்தூரில் இருக்க கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 2764 இல்லை அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் மேக்ஸிமம் கட் வந்து 187லேருந்து 134 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் அடுத்து கோயம்புத்தூரில் இருக்க ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 2739 அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 173லேருந்து 129 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் அடுத்து ஈரோடு சத்தியமங்கலத்தில் இருக்கிற பண்டாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 2702 அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 171.5லேருந்து 129.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருச்சு. தென் அடுத்து திருநெல்வேலியில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ் இல்லை கவுன்சிலிங் கோட் 4974 இல்லை பட் நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் காலேஜ் இல்லை மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 186.5லேருந்து 137 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ரீஜன் கேம்பஸ் கோயம்புத்தூர் கவுன்சிலிங் கோட் 2025 நான் அட்டானமஸ் இதுவும் யூனிவர்சிட்டி காலேஜ் கவுன்சிலிங் கோட் கவுன்சிலிங்கில் மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 187லேருந்து 133 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் அடுத்து கோயம்புத்தூரில் இருக்க ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 2722 அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் மேக்ஸிமம் வந்து 171.5லேருந்து 132 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோட்டில் இருக்க இதுக்கு முன்னாடி இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜின்னு இருந்துச்சு. உங்களுக்கு லாஸ்ட் இயர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2709 நான் அட்டானமஸ் கவர்மெண்ட் காலேஜ் மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 180லேருந்து 172 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருந்துச்சு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்விசி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வெங்கடேஸ்வரா நேமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. எஸ்விசி தான் உங்களுக்கு கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1219 இதுதான் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற வெங்கடேஸ்வரா சரிங்களா. அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் மேக்ஸிமம் கட் வந்து 177.5லேருந்து 145.5 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருந்துச்சு. தென் அடுத்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்ட் தாம்பரம் சென்னையில் இருக்க கவுன்சிலிங் கோட் 1419 ஓகேங்களா மேக்ஸிமம் கட் வந்து 189.5லேருந்து 129 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருந்துச்சு. தென் அடுத்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை ராமாபுரத்தில் இருக்க கவுன்சிலிங் கோட் 1304 அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 182.5லேருந்து 131 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் அடுத்து கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இதில் கவுன்சிலிங் கோட் 2719 இதில் மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 171லேருந்து 134 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருந்துச்சு. தென் அடுத்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு பெருந்துறையில் இருக்க கவுன்சிலிங் கோட் 2711 இதில் மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 169.5லேருந்து 143 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் அடுத்து ஜிசிஇ பர்கூர் கிருஷ்ணகிரியில் இருக்க இதில் கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2603 இதில் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் காலேஜ் மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 173.5லேருந்து 130.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருந்துச்சு. தென் அடுத்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் இருக்க கவுன்சிலிங் கோட் 2710 இதில் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் மேக்ஸிமம் கட் வந்து 170லேருந்து 133 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஸ்ரீரங்கம் திருச்சியில் இருக்க கவுன்சிலிங் கோட் 3465
இங்கே நான் அட்டானமஸ் கவர்மெண்ட் காலேஜ் மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 181.5லேருந்து 129 வரைக்கும் போயிடுச்சு. தென் அடுத்து கேசிடி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கேசிஜி வந்து சென்னை காரப்பக்கத்தில் இருக்குது. கவுன்சிலிங் கோட் 1311 அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 181லேருந்து 140.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருந்துச்சு. தென் அடுத்து 33rd பார்த்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்டில் இருக்க கவுன்சிலிங் கோட் 1216 இல்லை அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் மேக்ஸிமம் கட் வந்து 178லேருந்து 129 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருந்துச்சு. தென் அடுத்து 34 பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்கிற தந்தை பெரிய கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவர்மெண்ட் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 1516 பட் ஆனால் நான் அட்டானமஸ் மேக்ஸிமம் கட் வந்து 181.5லேருந்து 129 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருந்துச்சு. தென் அடுத்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்குது. சாய்ராம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் சேம் அதே கேம்பஸில் இருக்க கவுன்சிலிங் கோட் 1324 உங்களை அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் மேக்ஸிமம் கட் வந்து 185.5லேருந்து 132.5 வரைக்கும் பாசிபிள் இருக்குது. இப்போ லாஸ்ட் இயர் போயிருந்துச்சு. தென் அடுத்து ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி எங்களை உங்களுக்கு வந்து திருச்சியில் இருக்குது. உங்களை திருச்சியில் இருக்க கவுன்சிலிங் கோட் வந்து 3807 உங்களை லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கட் ஆஃப் 177லேருந்து 130 வரைக்கும் போயிருக்குங்களா. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் இருக்க அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் கவுன்சிலிங் கோட் 1140 உங்களுக்கு மேக்ஸிமம் கட் வந்து 169லேருந்து 134.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் அடுத்து சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இல்லை மேக்ஸிமம் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 179லேருந்து 130.5 வரைக்கும் போயிருக்கு. கவுன்சிலிங் கோட் 2618 ஓகேங்களா அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் ஓகேங்களா. தென் 39 பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் மல்லியம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை காட்டாங்குளத்தூர் பக்கத்தில் இருக்க எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருக்க காலேஜ் இல்லை கவுன்சிலிங் கோட் 1422 அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 166.5லேருந்து 129 வரைக்கும் போயிருக்கு. தென் அடுத்து வேல்டெக் மல்டிடெக் இங்களா சென்னை ஆவடி பக்கத்தில் இருக்க கவுன்சிலிங் கோட் 1118 அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 174.5லேருந்து 129 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருந்துச்சு. தென் அடுத்து கோயம்புத்தூரில் இருக்க கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 27551 நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 170.19லேருந்து 129.5 வரைக்கும் போயிருந்துச்சு. தென் அடுத்து நாமக்கல்ல இருக்க ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 2624 அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 162.48லேருந்து 151 வரைக்கும் போயிருக்கு. லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்துருக்கிறாங்க பட் ஆனால். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா தருமபுரியில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இல்லை கவுன்சிலிங் கோட் 2369 ஓகேங்களா நான் அட்டானமஸ் கவர்மெண்ட் காலேஜ் மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 164லேருந்து 129 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் அடுத்து கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சியில் இருக்க கவுன்சிலிங் கோட் 3826 அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 162லேருந்து 129 வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து போயிருக்கு. தென் அடுத்து தேனியில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 5009 இல்லை நான் அட்டானமஸ் கவர்மெண்ட் காலேஜ் மேக்ஸிமம் கட் ஆஃப் 166.5லேருந்து 129 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் 46 பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் தஞ்சாவூரில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 3464 இல்லை நான் அட்டானமஸ் கவர்மெண்ட் காலேஜ் மேக்ஸிமம் கட் ஆஃப் 168லேருந்து 129.5 வரைக்கும் போயிருக்கு. தென் அடுத்து சென்னை பூந்தமல்லி பக்கத்தில் இருக்க பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 188லேருந்து 129.5 வரைக்கும் போயிருக்கு. கவுன்சிலிங் கோட் 1219 அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். தென் அடுத்து மதுரையில் இருக்கிற வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோட் 5986 இல்லை மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 171லேருந்து 129.5 வரைக்கும் போயிருக்கு. தென் 49 பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜன் கேம்பஸ் மதுரை ஓகேங்களா கவுன்சிலிங் கோட் 5010 இங்கே யூனிவர்சிட்டி காலேஜஸ் நான் அட்டானமஸ் இங்கே மேக்ஸிமம் கட் ஆஃப் 175.5லேருந்து 129.5 வரைக்கும் போயிருக்கு. தென் அடுத்து கோயம்புத்தூரில் இருக்கிற ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் கவுன்சிலிங் கோட் 2329 அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் இதில் மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 163.14லேருந்து 130.5 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் போயிருக்கு. நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு டாப் 50 காலேஜஸ் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பார்த்துருக்குறோம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இந்த காலேஜஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு காலேஜஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணி கொடுக்குற காலேஜஸ் இங்கே. ஏன்னா ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய ஃபியூ காலேஜஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் ஒரு காலேஜஸில் தான் இருக்குது. அதனால் வந்து இன்னும் ஸ்டில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இதுவாக போயிடுச்சு ஓகேங்களா. அதனால் இந்த கவர்மெண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு லாஸ்ட் இயரும் இல்லை அதுக்கு மாதிரி வருஷமும் இல்லை. பட் ஆனால் இந்த வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. பட் கம்பேர் டு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்னும் இந்த ஸ்டில் வந்து இந்த வருஷம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் இருக்குது. இன்னும் அப்கமிங் இயர்ஸில் வந்து டெஃபினட்டாக நல்லாவே போக வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா
அல்லது போயிட்டுருக்கிற ஒரு கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சரிங்களா? நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறவங்க டெஃபினட்டாக வந்து இந்த 50 காலேஜஸ் டெஃபினட்டாக உங்கள் ஆப்ஷன்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். இதை டாப் 50 காலேஜஸில் இது உங்கள் ஆப்ஷன்ஸில் இந்த காலேஜஸ் எல்லாமே வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது கோர்சஸ் பற்றி தகவல் டீடைல்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.